கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 139 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு சங்கீதக்காரன் தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, நான் உட்கார்ந்தாலும் நான் எழுந்திருந்தாலும் நீர் அறிந்திருக்கிறேன். அப்புறம் என் நினைவுகளை தூரத்தில் அறிந்திருக்கிறார். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படிங்களா. 3வது வானத்துல தேவாவியானவர் உட்கார்ந்திருக்கிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சோடு பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவர். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் சொல்றார், நம்ம என்ன விண்ணப்பம் செய்கிறோம், நம்ம என்ன கேட்கிறோம், நம்ம என்னென்ன நினைவோடு இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிஞ்சிருக்கிறார். என் நினைவு உன் நினைவு அல்ல என்று சொல்கிறார். என் வழியும் உன் வழி அல்ல என்கிறார். அதனால தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல நாம் என்ன நினைத்திருக்கிறோமோ அதை கர்த்தர் சொல்லுகிறார், தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். நாம் ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயுல சொல்றாரு 6ஆம் அதிகாரம், நீ நினைப்பதற்கு முன்னமே பிதாவானவர் அறிந்த தேவனாய் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது உட்கார சமயத்திலேயே என்னென்ன நினைவோடு உட்கார்ந்துருக்கிறோம் என்று கர்த்தர் தூரத்திலிருந்து அறிஞ்சிருக்கிறார். அதற்குண்டான பதிலை தேவன் முதலாகவே கட்டளையிட்டார். நம்ம கேட்கறதுக்கு முன்னமாவே நம் நாவுல வார்த்தை, நம் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை நம் நாவிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னமாவே பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உன் நினைவை நான் அறிந்திருக்கிறேன், உன் நினைவை தூரத்திலிருந்து நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் முதலாவது வசனம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உணர்ந்து சொல்லுகிறார், என்னை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ச்சி செய்திருக்கிறீர். அதனால தேவனாய கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பரிசுத்த தகப்பன் உங்களோடு கூட சொல்லுகிறார், உங்க நினைவுகளை தூரத்திலிருந்து அறிஞ்சிருக்கிறார். அதற்கு விடை கிடைக்க போகுதுங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஏன்னா சர்வ வல்லவர் சொல்றாரு, நம்ம கவலையோடு உட்கார்ந்து இருக்கலாம், நம்ம இந்த வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த மரணப்படுக்கை மாறாதா, இந்த பலவீனம் மாறாதா, என்னைக்கு இந்த பலவீனத்தோடவே நான் இருப்பேனா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கலங்கி உட்கார்ந்துருக்கலாம். இந்த கடன் பிரச்சனையோடு நான் உட்கார்ந்து இருக்கிறதா, ஆண்டவர் இதுக்கு தீர்வே இல்லையா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், தகப்பனே இதற்கு பதில் இல்லையா என்று நம்ம ஒவ்வொரு நாளும் கலங்கலாம், நம்ம புலம்பலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், ஆனந்த களிப்பாய் மாற்றும்படி தேவனாகிய கர்த்தர் வார்த்தை இறங்கி வந்திருக்கிறது. உன் நினைவை நான் தூரத்துல இருந்து அறிஞ்சிருக்கிறேன். உன் நினைவுக்கு நான் விடை கொடுத்தாச்சு, உனக்கு பதில் கொடுத்தாச்சு. ஏன்னா நீ நினைப்பதற்கு முன்னமே நான் அறிந்த தேவன். நாம என்ன கேட்க போறோம் என்று நம்ம ஜபத்துல உட்கார்றதுக்கு முன்பாகவே கர்த்தர் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். அதனால நாம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கை செய்யும் பொழுது, நீங்க எனக்கு தந்துட்டீங்கப்பா, எனக்கு கொடுத்துட்டீங்கப்பா, எல்லாவற்றையும் எனக்கு பதில் கிடைச்சிருச்சுப்பான்னு சொல்லி எந்த பிள்ளை விசுவாசத்தோடு அறிக்கை செய்தோம் அந்த பிள்ளைக்கு நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை கொடுப்பார், அற்புதம் செய்வார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்.